நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமே எழலாம். குண்டர் தடுப்பு சட்டம், அதாவது தடுப்பு காவலை பொறுத்தவரைக்கும், எந்த நபருக்கு அவர் எத்தனை குற்றங்களில் ஈடுபட்டிருந்தால், அவரை தடுப்பு காவலில் சிறையில் வைக்க முடியும். ஒரு டிடென்ஷன் ஆர்டர ஒரு கமிஷனரோ, ஒரு எஸ்பியோ அல்லது ஒரு கலெக்டரோ போட்டு அவர் அந்த நபரை 12 மாதங்கள் சிறையில் வைக்க முடியும். அதற்கு அந்த நபர் எத்தனை குற்றங்கள் செய்திருக்க வேண்டும், அவர் பேர் எவ்வளோ கேஸ் இருக்கணும், அவர் எத்தனை தடவ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கணும், அவர் எத்தனை பெயில் அப்ளிகேஷன் போட்டிருக்கணும் அப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள் இப்ப நண்பர்கள் மத்தியில் எழுகின்றன. என்கிட்ட கேட்கவும் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, ஒரு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பதாகத்தான் அவர் நடந்து கொள்ள வேண்டும். அவர் மீது ஒன்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள 2 அல்லது 3 அந்த வழக்குகள் அவர் மீது இருக்க வேண்டும். அந்த வழக்குகளை அவர் சிறை சென்று வந்திருக்க வேண்டும். அவர்கள் ஜாமீன் மனுக்கள் தாக்கல் செய்திருக்க வேண்டும். இதை போல நடக்கின்ற ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டரா இருக்கணும் இல்ல, ரெகுலராகவே ஒரு இதை போன்று சிறை சென்று வந்திருக்க வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்க வேண்டும். அடுத்தது, இந்த நபரால் பொது அமைதிக்கு குந்தகம் விளையும் என்று நம்பும் வகையில் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற நபர்கள் மீது மட்டும்தான் குண்டர் தடுப்பு சட்டம், அதாவது டிடென்ஷன் ஆர்டர் என்பதை பாஸ் செய்ய முடியும். அவரை நீங்கள் ஒரு குண்டராக கருதி சிறையில் வைக்க முடியும். சரி, ஒரு நபர் மீது ஒரே ஒரு வழக்கு தான் இருக்கிறது. அந்த ஒரு வழக்கை வைத்து அவரை குண்டர் என்று சொல்லி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பார், பப்ளிக் நடமாட்டத்துக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே டிடென்ஷன் ஆர்டர், குண்டாஸ் போட முடியுமா என்றால் முடியாது. ஒரே ஒரு வழக்கை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு நபரை குண்டர், அவர் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பார் என்ற ஒரு கருத்தை முன்வைக்க முடியாது.